விஜய் அவர்கள் பிரச்சார பயணம். அவர் களத்துக்கு போறாரு, ஒரு பெரும் கூட்டம் கூடுறத நம்ம பாக்குறோம். விஜய்க்கு பின்னால வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் குரூப்பா தான் இருக்கிறாங்க. களத்துக்கு போறாரு அப்படின்ற கருத்தையே நான் முதல்ல ஏற்கல. களத்துக்கு போற அப்படின்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிப்பு அது ஒரு இஷ்யூ. வாக்காளர்களோட பட்டியலில் இருந்து வாக்காளர்கள்லாம் நீக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ பேசும் பொருளா இருக்கும்போது விஜய் களத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இது வரைக்கும் விஜய் வந்து ஒன்றிய அரசுடைய ஆதிக்கத்தை, ஒன்றிய அரசுடைய திட்டங்களை எதிர்த்து இருக்கிற, பேசியிருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியாது. அனிதாவுடைய மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த விஜய் தான் இப்ப என்ன பேசுறாருன்னா, டாக்டர் மட்டும் தான் படிப்பா அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் அட்வைஸும் கொடுக்குறாரு. இப்ப இந்த வாய்ஸ் ஆல்ரெடி எங்க கேட்ட வாய்ஸ்? பிஜேபி கிட்ட கேட்ட வாய்ஸ். இந்த வாய்ஸ் ஆல்ரெடி நாம் தமிழர் கிட்ட கேட்ட வாய்ஸ். நீங்க பாசிசத்தை எதிர்க்கணும்ல, பாசிசத்தை விட்டுறீங்க. பாசிசத்தை எதிர்ப்பதில் தான் நீங்க வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நாகப்பட்டினத்தில் போயிட்டு இந்த மாதிரியான போதாமைகள்லாம் இருக்கு, அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு திமுக வந்து ஒருத்தர் வரல. மாறாக ஆதிர் ஷானவாஸ் அவர்கள் வந்து பதில் கொடுக்குறாரு. திமுக சொல்ல வேண்டிய இடத்துல விசிக வந்து முன்னிறுத்தப்படுது, பகடக்காயா ஆக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை எழுப்புறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த இடத்து தொகுதியுடைய எம்எல்ஏ அவரு. சோ அதுக்கு விஜய் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறார். ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய தேவை, கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் இருக்குதா இல்லையா? கூட்டணியோட எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. திமுக கூட்டணியை நோக்கியும் ஏதாவது அவதூறுகள் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதுதான் அவர் ரியாக்ட் பண்ணிருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும் விஜய் இந்த நேரத்துல? இப்போ அண்ணன் சொன்ன தகவல்கள் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா சொல்லுவாரா விஜய்? 100% திமுகவோட நாங்க எல்லா விஷயத்துக்கும் உடன்படுறோம். நாங்க ஏன் தனியா கட்சி நடத்தணும்? தேவையில்லாத ஒரு வேலை. பெரியார் குறித்து அவதூறு வந்து ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ பரப்புனதை விட ஒரு படி மேல போய் நாம் தமிழர் கட்சி சீமான் பேசினார். பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விஜய் வந்து மாலை போட்டார். கூட்டம் வந்ததா? பெரியார் திடலுக்கு வந்து மாலை போட்டு போனார். கூட்டம் வந்ததா? எங்க கூட்டம் வருதுன்னா இவங்க பிளான் பண்றாங்க. மீடியா ஹைப் தேவைப்படுது அப்படின்றது. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விசிகாவினுடைய மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணம் தொடர்ச்சியாக ஒரு 2-3 வாரங்களாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் களத்துக்கு போறாரு, ஒரு பெரும் கூட்டம் கூடுறத நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடாக என்ன பார்க்குறீங்க? அவ்வளோ கூட்டம் கூடுது இல்லையா? அந்த கூட்டம் வந்து என்ன சொல்ல வருது அரசியல் களத்தில் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அதாவது விஜய் களத்துக்கு போறார் அப்படின்ற கருத்தையே நான் முதல்ல ஏற்கல. ஏன் ஏற்கலன்னா, களத்துக்கு போற அப்படின்றது என்னன்னா, இஷ்யூஸை போயிட்டு நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறதுன்றது வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிப்பு அது ஒரு இஷ்யூ. வாக்காளர்களோட பட்டியலிருந்து வாக்காளர்கள்லாம் நீக்கிறாங்க, எஸ்ஐஆர் கொண்டு வராங்க அப்படின்றது அது ஒரு இஷ்யூ. அப்படி ஒரு இஷ்யூ வரும்பொழுது அந்த இஷ்யூ பேசும் பொருளாக இருக்கும்போது விஜய் களத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவர் அந்த இஷ்யூஸ் எல்லாமே டைல்யூட் ஆகுது. அந்த இஷ்யூஸுடைய வீரியத்தன்மை எல்லாமே குறையுது. இஷ்யூஸ் அப்படியே தான் இருக்குது. அது தொடர்பான அந்த நரேஷன் இருக்குல்ல, அந்த பேசுகிறது எல்லாமே வந்து குறையுது. அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டுக்கு எல்லா இஷ்யூஸுமே ஒரு பண்டில் ஆஃப் இஷ்யூஸை கையில் எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து ஃபீல்டுக்கு வராரு. ஃபீல்டுக்கு வர்றது கூட வந்து அவருடைய அரசியல் தேவைக்காக தான் வராரு. மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக வரல. ரெண்டாவது விஷயம், விஜய்க்கு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து ஒரு முழுக்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் குரூப்பாக தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல. விஜய் வந்து ஒரு நடிகராக இருக்கிறார். ஆனால் வந்து மக்களை சந்திக்க வராரு அப்படின்னா இப்போ கூட்டின கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடும். நான்லாம் கூட போய் பார்ப்பேன் ஒரு ஆக்டர் அப்படின்ற முறையில். ஸோ அப்போ விஜய்க்கு வந்து பின்னால் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ பொலிட்டிக்கல் குரூப்பு. அது வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்கிறாங்க. அரசியல் கூட்டமாக, அரசியல் வந்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு தொண்டர்களாக அவர் வந்து கன்வெர்ட் பண்ணுற முயற்சியில் முதல்ல விஜய் அவரையே தன்னை இறக்கிக்கலன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அப்படி இருக்கிறவர்களால வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கோ இல்லை தமிழ்நாட்டுடைய பெனிஃபிட்டுக்கோ, தமிழ் மாநிலத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் அவரால் வந்து எதையுமே அடைய முடியாது. பவரையும் போயிட்டு அவரால் கேப்சர் பண்ண முடியாது. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான், திமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. அப்போ திமுக எந்தெந்த இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் இருக்குல்ல, ஒன்றிய அரசுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுன்னு இருக்குல்ல, அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸில் இது வரைக்கும் விஜய் வந்து ஒன்றிய அரசுடைய ஆதிக்கத்தை, ஒன்றிய அரசுடைய திட்டங்களை, ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகளை இதை நான் எதிர்த்திருக்கிறேன், அதை பேசியிருக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியாது. இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து கல்வி நிதி வராமல் இருக்குது. ஆர்டிஐல பிள்ளைங்களை சேர்க்க முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஜிஎஸ்டியில் நம்மளுக்கு பாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாலஜிலாம் கொண்டு வந்து சட்டமாக கொண்டு வந்து அதை நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. மாநிலங்கள் உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. இப்படி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. இந்த இஷ்யூஸை எதிர்த்து திமுக பர்ஃபார்ம் பண்ணுது. திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் அதுக்காக போராடுறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். அப்போ விஜய் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் அப்படின்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறத விட இவர் பெட்டராக போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணுறாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது.
அப்போ எல்லா இஷ்யூஸுமே ஒன்று சேர்த்து அந்த இஷ்யூஸுடைய வீரியத்தன்மையை குறைஞ்சதுக்கு அப்புறமா அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அதுவும் வந்து ரொம்ப ஃபேக்சுவல் எரராக பேசுறதுன்னு இருக்குல்ல, அதனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ விஜய் வந்து இது மக்கள் சந்திப்பும் கிடையாது, இது வந்து அவர் களத்துக்கும் வரல. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவருக்கு சில தேவைகள் இருக்குது, சில அஜெண்டாஸ் இருக்குது, சில அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் அவர் நடக்கிறார். அனிதாவுடைய மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த விஜய் தான் இப்போ என்ன பேசுகிறாருன்னா, நீட்டு மட்டும்தான் வந்து டாக்டர் மட்டும்தான் படிப்பா, வேற ஏதாவது நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் அட்வைஸும் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னாடி யார் பேசினா தமிழ்நாட்டில்? இப்போ நீட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்க்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது, அதுதான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. அப்போ இந்த வாய்ஸ் ஆல்ரெடி எங்கே கேட்ட வாய்ஸ்? பிஜேபி கிட்ட கேட்ட வாய்ஸ். இந்த வாய்ஸ் ஆல்ரெடி நாம் தமிழர்கிட்ட கேட்ட வாய்ஸ். இப்போ அதே போல் வந்து திமுக அரசு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப பொய்ய சொல்லியே வந்து மீடியாவுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. இப்போ விஜய் பேசக்கூடிய அரசியல் அதுதான், பொய்யை மட்டுமே சொல்லி மீடியாவுடைய வந்து அட்டென்ஷன் அவர் பக்கம் திருப்புறார். இதற்கு முன்னாடி பொய்யை சொல்லி கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை யார் பண்ணா? அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தார், RN ரவி பண்ணிட்டு இருந்தார், பாஜக காரங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேலையை தான் விஜய் செய்கிறார். அப்போ இவர் யாருடைய ஆளாக இருப்பார்? இவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது? அப்போ இவர் கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையுமே ஒன்றிய அரசை எதிர்க்காத விஜய் சும்மா பேருக்கு மட்டும் தான் சொல்கிறாரு. பாயாசம் வந்து அவ பேர் ஆபத்தானதா இல்லை பாசிசம் பேர் ஆபத்தானதா? நீங்கள் பாசிசத்தை எதிர்க்கணும்ல, நீங்கள் பாசிசத்தை விட்டுறீங்க. அவர் பாணியிலே பதில் சொல்லணும்னா பாசிசத்தை விட்டுறீங்க, பாயாசத்தை எதிர்ப்பதில் தான் நீங்கள் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போது அதுவும் வந்து ஃபேக்சுவலாக இருக்கா? இப்போ ஒவ்வொரு தொகுதியாக போகிறார் அவர். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலுமே இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இங்கே வந்து எல்லாமே வந்து செட்டில்டா, எல்லாமே வந்து சரி செய்யப்பட்டிருக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எது பிரச்சனையாக இருக்கோ அதை அவர் கையில் எடுக்கிறது கிடையாது. அப்போ முழுக்க வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லிட்டு அதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்தால் அதுக்கு எந்த விதமான ரிப்ளைவும் கொடுக்காம போகிறதுன்னு இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து. நீங்கள் சொன்ன புள்ளியிலிருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இவர் வந்து சில விஷயங்களை போயிட்டு அங்கே முன்வைக்கிறார். எங்கள் நாகப்பட்டினத்தில் போயிட்டு இந்த மாதிரியான போதாமைகள்லாம் இருக்குது, அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கு. நம்ம போதாமைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கடந்தும் போக முடியாது, போதாமைகள் இருக்கத்தான் செய்யுது. எந்த அரசாங்கம் வந்தாலும், திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு திமுகவில் வந்து ஒருத்தர் வரல, அதற்கு பதில் கொடுக்கறதுக்காக. மாறாக ஆதர்ஷ் ஷானவாஸ் அவர்கள் வந்து பதில் கொடுக்குறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கூட்டணியில் இருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பாக நம்ம அந்த தகுதியினுடைய எம்எல்ஏங்கிற அடிப்படையில் பதில் சொல்கிறாருன்னு எடுத்துக்கிறதா, இல்லை திமுக சொல்ல வேண்டிய இடத்துல விசிக வந்து முன்னிறுத்தப்படுது, பகடக்காயா ஆக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை எழுப்புறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர், அவர் வந்து ஃபேக்சுவலாக பேசக்கூடியவர், எதையுமே வந்து ஃபிக்ஷனாக பேசக்கூடியவர் கிடையாது. நிறைய மீடியாவில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய டேட்டாலாம் பின்னால் இங்கே பாருங்கள் இது சான்று இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு எவிடென்ஷியலாக ரொம்ப ஃபேக்சுவலாக பேசக்கூடியவர். விஜய் மாதிரி கற்பனையில் ஃபிக்ஷனாக அடிச்சு விட்டு போடுறவர் கிடையாது. ரெண்டாவது, விஜய் கேள்வி எழுப்பியது, விஜய் போன இடம் வந்து நாகப்பட்டினம். ஸோ அந்த இடத்து தொகுதியுடைய எம்எல்ஏ அவர். ஸோ அதுக்கு விஜய் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த பொய்யுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய தேவை, கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் இருக்குதா இல்லையா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. பானை சின்னத்தில் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர், எங்கள் கட்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ எங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. அந்த தொகுதியில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு முன்பு ஏடிஎம்கே பீரியடில் நாகப்பட்டினம் எப்படி இருந்தது, அந்த மாவட்டத்தை எப்படி இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்லணும்ல. அப்போ தானே வந்து அது அவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்போ அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு, அதனால அதை சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே விசிகாவை நோக்கி ஒரு அவதூறு வருது, விசிகாவை நோக்கி வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்கன்னா நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கட்சியோட ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். கட்சியை பற்றி யாராவது தப்பாக பேசினாங்க, தலைவரை பற்றி தப்பாக பேசினாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னா உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா கட்சிக்கோட எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. கூட்டணி பற்றி யாராவது தவறுதலாக பேசுறாங்க, வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணியோட எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் விசிகா இருக்கு. நாங்கள் திமுக சேர்ந்து ஓட்டு கேட்டிருக்கிறோம், எங்களுக்காக அவங்க ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ திமுக கூட்டணியோட நாங்கள் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறதுனால திமுக கூட்டணியை நோக்கியும் ஏதாவது அவதூறுகள் வந்தா ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதை தான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். தொகுதி மக்களோடும் அண்ணனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த தொகுதி மக்களோடும் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த தொகுதி தொடர்பா ஒரு அவதூறு விஜய் பரப்பிட்டு போகும்பொழுது அது வந்து உண்மையா போய் சேருது பல இடங்கள்ல. அப்படி கிடையாது, அது ஃபேக்கு, அது பொய், அது வந்து முழுக்க விஜய் பேசுனது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபேக்சுவலா எரர் அப்படின்றத
வெளிப்படுத்த வேண்டிய தேவை அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அதை தான் உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சாரு. டக்குன்னு பாருங்க, நாகப்பட்டினத்தில் எடுத்து டேட்டா போட்டார். இப்போ என்ன பண்ணணும் விஜய் இந்த நேரத்தில்? இப்போ அண்ணன் சொன்ன தகவல்கள் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் சொல்லுவாரா விஜய்? இல்லை அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க இல்லை பாருங்க நீங்கள் சொல்கிற டேட்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒரு டேட்டா கொண்டு வந்து அதை கவுண்டர் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை. ஆனால் யாரும் இது வரைக்கும் அதை பற்றி பேசுறது கிடையாது. அதுக்கு மாற என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை நோக்கி பேசினா ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருது? நீ நாகப்பட்டினம் தொகுதி எங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, எங்கள் கட்சியுடைய எம்எல்ஏ, அந்த தொகுதி தொடர்பாக நீ வந்து அவதூறு பரப்புறோன்னா நாங்கள் வராமல் யார் வருவா? முதல் முறையாக தலித் மக்களுக்கு வந்து அதிகாரம் வர்றதுன்றதே வந்து ஒரு பெரிய எட்டாக்கணியாக இருந்தது. எங்கள் தலைவர் வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவரால் வந்து இண்டிபெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சவர், பதவியில் இருக்கும்போது தூக்கி எறிஞ்சவர் அவர். நாங்கள் வந்து 2006 வந்து தனி சின்னத்தில் தான் நின்றுட்டுருக்குறோம் எல்லா இடங்கள்லையுமே. மோஸ்ட்லி வந்து தலித் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லுவாங்க எங்களுக்கு தனி சின்னம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்க அதாவது பெரிய கட்சியோட சின்னத்திலே நம்ம நின்னோம்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகன்றதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி சின்னத்திலே தான் போய் நிற்பாங்க. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இந்த வாட்டி கூட எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தா கூட நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போன்னு சொல்லி நின்னோம். பொது தொகுதியில் ஜெயிச்சு காட்டியிருக்கிறோம். எங்கள் மேலே இருந்த அந்த பிராண்ட் எல்லாமே உடைச்சிருக்கிறோம். இது வந்து பொறுத்துக்க முடியாத சில வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இப்படி தான் பேசுவாங்க. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கூட்டணியில் அதிகமான தொகுதிகள் பேரம் பேச போகிறோமா? அடுத்த கேள்வி இதுதான். திமுக கூட்டணியில் எல்லாரும் வந்துட்டு நிறைய தொகுதிகள் கேட்க போகிறாங்க. ஏன்னா இப்போ தற்பொழுது தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அவரும் சொல்கிறாரு நிறைய தொகுதிகளை கேட்டு நாங்கள் போட்டிடுவோம் இரட்டை இலக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் அதை முன்னிறுத்துறீங்க. தொடர்ந்து எல்லா கூட்டணியும் வைக்கிறதன் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறீங்களோ திமுகவுக்கு? அதாவது இந்த பொலிட்டிக்கல் பார்கெனிங்ன்றது என்ன தெரியுமா? எல்லா ஐடியாலஜியும் விட்டுருவாங்க. அவங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு யாரோட யாரோனா போயிட்டு கூட்டணி வைப்பாங்க. இப்போ பாமக அந்த வேலையை பல முறை செஞ்சிருக்கிறாங்க. கடைசி நேரம் வரைக்கும் வந்து எந்த கூட்டணின்னு அறிவிக்க மாட்டாங்க. எங்க வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுதோ அந்த இடத்துல போயிட்டு கூட்டணி வைப்பாங்க. அங்கேயும் பேசுவாங்க. தேமுதிமுகவும் அதே போல பல இடங்கள்ல லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்கெனிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதாவது ஒரு தேர்தலையாச்சு இப்படி ஏதாவது நாங்கள் வந்து பேரம் பேசியது உண்டா? எங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இந்த மாதிரி நாங்கள் எங்கேயாவது பேரம் பேசியிருக்கிறோமா? அப்படி கிடையவே கிடையாது. முழுக்க நாங்கள் வந்து இந்த சேர்ந்திருக்கிற கூட்டம் 2017 உருவான கூட்டணி இது. இந்த கூட்டணி எதன் அடிப்படையில் உருவாச்சுன்னா இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த கூட்டணியை உருவாச்சு. 2017 பாஜக எதிர்ப்புன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நடந்தது. இப்போ அதோடைய தேவை இன்னும் முழுமையடையலை. இன்னும் வந்து ஒன்றியத்தில் பாஜகவுடைய அரசு தான் இருக்குது. எல்லா அமைப்புகளையும் அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய விங்கா மாற்றி வச்சிருக்கிறாங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து திமுகவோட போய் சேர்ந்துருக்கோம். எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு சீட்டு வந்து குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சுயநலம் இருந்ததுன்னா எங்களுக்கு நீங்கள் குறைவாக கொடுத்துருக்கிறீங்கன்ட்டு நாங்கள் வெளியில தானே வரணும். அதுதான் லாஜிக்கு. எனக்கு நீங்கள் 6 சீட்டு தான் கொடுக்குறீங்க, நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன், வெளியில தானே வரணும். ஆனால் இருந்தாலும் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிறோம்? ஏன் இருக்கிறோன்னா லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பிஜேபியை தமிழ்நாட்டில் வந்து வளர விடக்கூடாது. பிஜேபி வளர்வதற்கான இங்கே ஒரு கிளைமேட்டை கூட செட் பண்ணக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கிறோம். ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. பல இடங்களில் பல வந்து 360 வந்து தமிழ்நாட்டை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லையுமே. ஒரு பக்கம் பெரியார் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, பெரியார் ஏற்படுத்தின அந்த தாக்கம், அந்த ஐடியாலஜி டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை இங்கே ஒருத்தரை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சீமான் போன்ற ஆட்களை உருவாக்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு போகக்கூடிய அந்த ஓட் பேங்கை உடைக்கணும். அப்போ ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு சினிமா ஃபேஸ் உள்ள ஒரு ஆளை உருவாக்கி அந்த பக்கம் ஒரு ஓட் பேங்கை உடைக்கக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு இவிஎம் மிஷினில் டேம்பர் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபி பல டைமென்ஷனில் அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு ஒற்றை புள்ளியில தான் திமுக கூட்டணின்றதே ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சீட் பார்கெனிங்கோ அந்த இஷ்யூஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. இல்லை, விசிகாவுடைய நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். விசிகா தலைவர் வந்துட்டு அதை தெளிவாக சொல்லிட்டார் மக்கள்கிட்ட. என்னன்னாக்கா நாங்கள் வந்து அதிமுக கூடிய கூட்டணி வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் வந்துட்டு பட்டவர்த்தனம் நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம். ஒரு பக்கம் விஜய் கூட கூட்டணி இல்லைங்கிறத ஆரம்பத்திலேருந்தே தெளிவுபடுத்திட்டாரு. சில கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாரு. மற்ற கட்சிகளும் அதே மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறாங்களா? ஏன்னா இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு கட்சி வந்துட்டு அவ்வளோ தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னது மாதிரி எனக்கு தெரியலங்கிறதா கேட்குறேன். அந்த கூட்டணிக்குள்ள எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, டிஸ்ட்ராக்ஷனே எங்களை நோக்கி தான் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி தான் டிஸ்ட்ராக்ஷனே வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விசிகாவுடைய வளர்ச்சிங்கிறது வந்து இங்கே பல பேருக்கு வந்து வைத்தறிச்சலை கொடுக்குது. நான் சொல்கிறது வந்து சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும்.
அப்போ விசிகா எதன் அடிப்படையில் இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அளவுக்கு எங்களால் வந்து பொலிட்டிக்கலாக க்ரோ ஆகி வர முடிஞ்சுது. ஏன் அதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணி திமுக அதிமுக மாறி மாறி நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய பொலிட்டிக்கல் மேப்பை பாருங்கள், டிஎம்கேவோட இருக்கும்போது எங்களுடைய பொலிட்டிக்கல் மேப்பை பாருங்கள். அப்போது விசிகா இங்கே வளரக்கூடாதுன்றதுல சிலர் கவனமாக இருக்கிறாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை யாரை நோக்கி வருதுன்னா விசிகாவை நோக்கி தான் வருது. ஏன்னா விசிகா கையில் எடுக்கிற இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கு. நீ அம்பேத்கர் மூவ்மெண்ட் வந்து எம்பவர்மெண்ட் ஆகணும் அப்படின்ற விருப்பம் தான் உன்னுடைய விருப்பம்னா நீ என்ன பண்ணணும்னா விசிகாவுக்கு 25 சீட்டு திமுக கொடுக்கணும். அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுகளுக்கு நீங்கள் ஒரு 20 தொகுதி கொடுங்க, 15 தொகுதி கொடுங்க, 10 தொகுதி கொடுங்கன்னு பேசணும். அந்த சைடு எதையும் பேசுறதே கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நோக்கி மட்டும் தான் இவங்க இந்த டிமாண்ட் வச்சுட்டு இப்போ இவங்க யாருமே விசிகாவுடைய நலனுக்காக வந்து செயல்படுறவங்களே கிடையாது. அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லை விசிகா தான் ஒரு இக்னைட்டிங் ஃபேக்டரா இருக்கு, ஆட்களை திரட்டி கொண்டு வரக்கூடிய சக்தி விசிகாக்கு மட்டும் தான் இருக்கு, அதனால விசிகாவை நோக்கி இவ்வளவு சீட்டுகள் வாங்கலாம் நீங்க அப்படிங்கிற ஒரு பேசுவது அது எங்களுக்கு தெரியும். அதை பேசக்கூடிய எங்களுக்கு தெரியும். எங்க கட்சி நலன் சார்ந்து பேசக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. நாங்க எல்லா வாய்ஸையுமே அப்படியே இக்னோர் பண்ணிடல. ஆனா ஒரு இன்னர் அஜெண்டாவோட வரக்கூடியவங்க இருக்காங்க, அவங்கள நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன் இப்ப விசிகா உண்மையிலே கிரைசிஸை சந்திக்கக்கூடிய நேரம் ஒண்ணு இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோக்கி பெரிய அவதூறுகளை பரப்புவாங்க. அந்த நேரத்துல இவங்க யாருமே ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க, கட்சிக்காக வந்து பேச மாட்டாங்க. அப்போ எந்த இடத்துலனா இவங்க வந்து இவங்களுடைய அஜெண்டாவே என்னன்னா எப்படியாச்சும் திமுக கூட்டணி விசிகாவை கழட்டணும் அப்படின்றது தான். நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய தேவை இன்னும் நிறைவேறல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் அப்படியே 100 பொருத்தம் மொத்தமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருந்தால் நாங்கள் கட்சி நடத்த வேண்டிய தேவையே கிடையாது. திமுகவுடைய 100% திமுகவோட நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் உடன்படுறோம்னா நாங்கள் ஏன் தனியாக கட்சி நடத்தணும்? தேவையில்லாத ஒரு வேலை. சில முக்கிய நோக்கங்களுக்காக பயணிக்கிறோம் கூட, சில முக்கிய நோக்கங்களுக்காக பயணிக்கிறோம். அது வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து அதை நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயம் பேசணும். அந்த க்ரௌடுங்கிறது வந்துட்டு விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த க்ரௌடுங்கிறது ஏ பொலிட்டிக்கல் க்ரௌட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால என்ன மக்களுக்கு நலன் பயக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். ஆனால் அவர் பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, நான் வந்து ஐடியாலஜிக்கலாக பாஜக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இப்போ செயல்பாட்டு அளவில் திமுக அதை தீவிரமாக கையில் எடுக்கிறாங்க. ஆனால் பெரியாருடைய புகைப்படங்களை போட்டு இயங்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு சமூக வலைதளங்களில் வந்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எப்படி திமுகவுக்கு ஆல்டர்னேட்டா தாவேகாவை முன்னிறுத்துறாங்க? அதாவது பெரியார் குறித்து அவதூறு வந்து ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ பரப்புனதை விட ஒரு படி மேலே போய் நாம் தமிழர் கட்சி சீமான் பேசினார். அப்போ கொள்கை தலைவரை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் கை வச்சிட்டார். இப்போ விஜய் என்ன பண்ணணும்? விஜய் கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சீமானை நோக்கி வந்து ரிட்டாலியேட் பண்ணணும், அவரை நோக்கி எதிர்த்து பேசணும், அவர் சொல்றது தப்புன்னு சொல்லணும். பெரியாரிசம்ன்றதுன்னா என்ன, அந்த இசத்தை காப்பாத்துறதுன்றதுன்னு என்ன, அவரை பற்றி அவதூறு பரப்பும் பொழுது வரணும். இப்போ எங்கள் அப்பாவை பற்றி ஒரு அவதூறு பேசுனா நான் வருவேனா இல்லையா? உங்கள் அப்பாவை பற்றி ஒரு அவதூறு பேசுனா நீங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுடைய கொள்கை தகப்பனே கிடையாது. அப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. விஜய் வேடிக்கை பார்க்குறாரு. சைலண்ட்டாக வந்து பெரியார் திடலுக்கு வந்து மாலை போட்டு போனார்ல விஜய். வைலண்ட்டாக வெளியில் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம்ல, பண்ணாரா? இப்போ விஜய் வந்தாலே கூட்டம் வந்துடும் ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அதோட நான் உடன்படலைன்றேன். பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விஜய் வந்து மாலை போட்டார், கூட்டம் வந்ததா? பெரியார் திடலுக்கு வந்து மாலை போட்டு போனார், கூட்டம் வந்ததா? கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு தனி ஃப்ளைட்டில் த்ரிஷாவோட போனார், அங்கே ஏர்போர்ட்டை சுற்றி கூட்டம் வந்ததா? இப்போ எங்கே கூட்டம் வருதுன்னா இவங்க பிளான் பண்ணுறாங்க சில விஷயத்த வந்து மீடியா ஹைப்பு தேவைப்படுது அப்படின்றதுனாலேயே இவங்க பிளான் பண்ணுறாங்க. மீடியாவோட சொன்ன மாதிரி தன்னெழுச்சியா 67 77க்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவரு தன்னை ஒரு இடத்துல நான் ஒரு கார்பரேட் கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. படத்தில் சொல்லுவார் ஐ எம் ஏ கார்பரேட் கிரிமினல்னுவார். இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் மீடியாஸ் வந்து அவர் தூக்கி பிடிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு பின்னால் இருக்க மீடியா சொகுசில் இருக்கிறாருங்க. அவர் பேசக்கூடிய அரசியல் ஏதாவது ஒரு பெரிய வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குதா மக்கள் மத்தியில்? ஏதாவது ஒரு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், உனக்கு ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்றதை எடுக்கிறான். விஜய் வந்து வாக்குரிமையை வச்சு ஒரு படமே எடுத்தார். சர்க்காரின் படத்தில் வந்து வாக்குரிமை பற்றி தான் அந்த படம் முழுவதுமே பேசப்படும். ஒரு ஓட்டை யாரோ போட்டாங்கன்றது தான். அப்போது அந்த பிரச்சனையை இவர் கையில் எடுக்கணுமா இல்லையா? இஷ்யூஸை கையில் எடுக்கணுங்க. ஒரு அரசியல் கட்சி வந்து எதன் அடிப்படையில் வளரும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வளர்ந்தது அப்படின்னா, நாங்கள் இஷ்யூஸை போய் முந்தி அடிச்சுட்டு கையில் எடுத்தோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸுமே கையில் எடுத்தோம். நாங்கள் வந்து எங்களை லிமிட் பண்ணிக்கல. தலித் இஷ்யூஸை மட்டும்தான் விசிகா வந்து கையில் எடுக்கும், மற்றவங்களுக்குலாம் நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படிலாம் எங்களை லிமிட் பண்ணிக்கல. எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து அடக்குமுறைகள் இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து சுரண்டல் இருக்குதோ, இது எந்த வடிவத்தில் இருந்தாலுமே அந்த இஷ்யூஸை போய் நீங்கள் கையில் எடுக்கணும். இஷ்யூஸை கையில் எடுக்கிற அரசியல் கட்சி கடகடன்னு வளரும். இஷ்யூஸை கையில் எடுக்காத அரசியல் கட்சி காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு போயிடும். இந்த புள்ளியில தான் கேட்குறாங்க. இதை எல்லாரும் வந்துட்டு உற்று நோக்குறாங்க, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது அப்படின்னும் பொழுது
திமுக வேணாம், திமுக கிட்ட சில போதாமைகள் இருக்கு, ஆட்சி அதிகாரத்துல இருந்தா சில போதாமைகள் இருக்கும், அந்த போதாமைக்காகவே நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன், தாவேக்கா பெரியார் வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெரியாரின் தன்னை அடையாளப்படுத்திக்கூட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே அதை செயல்படுறதை எப்படி பாக்குறீங்கன்ற? இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். இப்போ வந்து மரியாதைக்குரிய வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா நடிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் நல்லா நடிப்பாரா, ஸ்டாலின் நல்லா நடிப்பாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் தான் நல்லா நடிப்பாருன்னு நம்ம சொல்லுவோம். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரா இல்லை ஸ்டாலின் அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாரான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, குறிப்பாக விஜய் தான் நல்லா டான்ஸ் ஆடுவார்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இதில் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, விஜய் வந்து அந்த ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன். பொலிட்டிக்கலாக விஜய்க்கு வந்து என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போது அரசியல் ரீதியாக வந்து விஜய் வந்து கடந்த காலங்களில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா, ஏதாவது பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கிறாரா, வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரா, நம்ம போய் தேடி பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. 2008 வந்து தென்னிந்தியர்களுடைய நடிகர் சங்கம் வந்து ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறாங்க இலங்கை தமிழ் இஷ்யூக்காக. அந்த பிரச்சனையில் வந்து நடத்தும் பொழுது விஜய் வந்து நன்கொடையாக கொடுத்த தொகை வந்து 500 ரூபாய். அப்போது சிம்பு வந்து விஜயுடைய வந்து பெரிய நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது, அவரே 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. எங்கள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தணும், இலங்கையில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடத்தணும். எங்களுடைய கட்சியுடைய மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வந்து அதை வந்து போயிட்டு கேட்கும்பொழுது வந்து இதை ஆதரித்து ஒரு கையெழுத்து போடுங்கன்னு கேட்கும்பொழுது ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டார். அப்பா கிட்ட தான் அதை பற்றி பேசணுன்னாரு. அவரை தொடர்பு கொண்டு பேசும்பொழுதும் இல்லை, அது எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் இவங்க ஏதாவது அரசியல் சார்ந்து இயங்கியிருக்கிறாங்களா, சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறவர் எப்படி வந்து ஒரு கவர்னன்ஸ் கையில் கிடச்சதும் எல்லாத்தையும் மாற்றிடுவாருன்னு சொல்கிறது, இது ஒரு சினிமா மைண்ட் செட். இது சினிமாவில் தான் இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். 2.5 மணி நேரம் படத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வருவார் மாற்றிடுவாருன்னு நம்புவாங்க. ரியாலிட்டியில் அப்படி கிடையாது இல்லையா? ஓகே. அப்போது பெரிய கவர்னன்ஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்போ விஜய் கிட்ட வந்து இப்படிப்பட்ட இதுவெல்லாம் நம்ம கொடுத்து பார்த்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா, ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுடைய வந்து அந்த 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 கவர்மெண்ட் செக்டரில் பல பின்னடைவுகள் ஏற்படும். ஒரே ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒரு நாள் ஸ்ட்ரைக்குனால நம்ம பின்னோக்கி போவோம். நீங்கள் ஒட்டுமொத்த கவர்னன்ஸை எடுத்து வந்து விஜய் கிட்ட கொடுங்க அப்படின்றீங்க. அங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க எப்போலாம் இஷ்யூ ரைஸ் ஆகுதோ அப்போ வந்துட்டு அந்த இஷ்யூக்கு வலு சேர்க்கும் விதமாக வெளில வந்து அவர் பேசுறது கிடையாது, கையில் எடுக்கிறது கிடையாது, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் அவர் ஒரு கூட்டத்துக்கு போறாரு, ஒரு கூட்டத்தில் போய் பேசுறாருனாக்கா எல்லாமே எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு போறாரா? ஏன்னா அரியலூர் மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு அந்த அமைச்சரை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேம்போக்கா இங்கே பஸ்ஸெல்லாம் எதுவும் சரியில்லை, அதுவா இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது இல்லை? அதை தாண்டி சில முக்கியமான பிரச்சனைகள், காத்திருப்பு போராட்டம் சிஐடியு நடத்திக்கிட்டு இருக்காங்க 32 நாளா. இப்போ இதையெல்லாம் கூட அவருக்கு, அதாவது அவருக்கு மேம்போக்கா தான் அரசியல் அணுகிக்கிட்டு இருக்காரோ, அவருக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பார்வையாளர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வருது இல்லை? அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்ன்றதே வந்து மக்களோட சேர்ந்து இயங்குறது, பப்ளிக்கோட மிங்கிள் ஆகணும், மக்களோட சேர்ந்து இயங்குறது தான் அரசியல். அப்போ மக்களோட இருந்தேன்னா மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை இன்னொருத்தர் உங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேப்பரை பார்த்து படிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அப்படி பேப்பரை பார்த்து படித்து தான் வந்து நீங்கள் வந்து மீன் அரிப்புன்னு படிச்சிங்க. மண் அரிப்புன்றது அந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்து தான் படிக்கிறீங்க, அது தப்புன்ற. மீன் அரிப்புன்னு ஒன்று இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போ உங்களுக்கு அது தோணும். அப்போ நீங்கள் மக்கள்லேருந்து ஐசோலேட் ஆகிருக்கிறீங்க. மக்கள்லேருந்து ஐசோலேட் ஆகிருக்கிறவருக்கு வந்து லீடர் ஆகவே முடியாது. அப்படிப்பட்டவரை மாற்றா பார்க்குறதே ஒரு அபத்தமாக பார்க்குறீங்க. அது ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் மக்களோடு இருக்கணும், மக்களோட ட்ராவல் பண்ணணும், மக்களை படிக்கணும், அவங்களோட நீங்கள் இருக்கணும். நீங்கள் அவங்களிருந்து உங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மனுஷங்க வாடையே பிடிக்காம நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. இது சினிமா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ். இது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ தான் மார்க்கெட்டிங்கே இருக்கும். அவங்க வந்து எல்லாரோட இருந்துட்டாங்கன்னா, இவர் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாருப்பா, இவரை போயிட்டு நம்ம சினிமா தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும். அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அது. மக்கள்லேருந்து இவங்களை தன்னை ஐசோலேட் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இவங்க மக்கள் மத்தியில் வந்து அப்படி காட்சி அளிச்சுட்டு போகிறதே வந்து ஒரு பெரிய கடவுளுடைய வரம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. அப்படி வந்து சினிமாவில் பண்ண முடியும். அந்நியன் படத்தில் பல வந்து இமேஜினேஷன் ஃபிலிம்ஸில் அதை நீங்கள் பண்ணி ஹிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி பண்ண முடியாது. விஜய்க்கு மக்களுடைய பிரச்சனைகள் புரியணும்னா மக்களோட அவர் இருக்கணும். ஈஸியாக ஒரு அப்ரோச்சபிள் லீடராங்க விஜய். இப்போ எங்கள் தலைவரை நீங்கள் எப்போனா அப்ரோச் பண்ணலாம், இஷ்யூஸை போய் சொல்லலாம். அப்போது ஒரு லீடர்னால் இப்படி இருக்கணும், அப்ரோச்சபிளாக இருக்கணும். இவர் அப்ரோச்சபிள் லீடராக இருக்கிறாரா? இவர் தன்னை ஐசோலேட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு லீடருக்கு எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி தெரியும்? மக்களோட இருந்தால் மட்டும் தானே தெரியும். அதனால தான் அவருக்கு எதுவுமே தெரியுறது இல்லை. அதனால தான் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறதையும் ஒழுங்காக படிக்க தெரியல. அப்போ இவர் எப்படி ஒரு மாற்றம் ஆகிட முடியும்? விஜய் வந்து எப்படி ஒரு மாற்றம் இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது.